இங்கே காவேரி நடந்த உண்மையை சொல்ல வராங்க. ஆனால் அதை விஜய் வந்து கேட்க தயாராக இல்லை. ஏன்னா ராகினி சொன்ன விஷயத்த நினச்சோம். எங்கள் ராகினி என்ன தான் அவமானப்படுத்தி பேசினாலும், ராகினிக்கு நேராக எங்கள் காவேரியை விட்டு கொடுக்காம பேசினாலும், இங்கே வந்து ஒரு பக்கம் எங்கள் காவேரி மேலே வருத்தமாக தான் இருக்கிறாங்க விஜயும். விஜய் வந்து அந்த வருத்தத்தை நேரடியாக காட்டிக்கலனாலும் ஏதோ அப்செட்டில் இருக்கிறதா பார்த்து இங்கே காவேரியும் புரிஞ்சுக்கிறாங்க. காவேரி துருதுருன்னு பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அது விஜய்க்கு கொஞ்சம் கூட வெறுப்பை தான் ஏற்படுத்துது. நம்மக்கிட்ட உண்மை எதுக்கு மறைக்கணும், நிவினை பார்க்க போகிறன்ற உண்மையை நம்மக்கிட்ட சொல்லியிருக்கலாமே அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இது எதுவுமே தெரியாத காவேரி எதுக்காக இப்படி நம்மக்கிட்ட செடு செடுன்னு உழுவுறாரு அப்படின்ற ஒரு எண்ணமும் இங்கே காவேரிக்கு வருது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்க காலையில் 2 பேருமே ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னமும் கோவமும் குறையல எங்கள் விஜய்க்கு. எதுக்குங்க இப்போ தலைவலி தேவலைன்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இங்கே 2 பேருமே ரெடியாகி வெளியில் வர ராகினியை பார்த்து எங்கள் விஜய் முறைக்கிறாங்க. விஜய் வந்து சரியாக பேசக்கூட கிடையாது இங்கே ராகினி கிட்ட. தாத்தாட்டை சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பி ஆஃபீஸ்க்கு கிளம்பி போக இங்கே ராகினி அஜித்தை கேட்குறாங்க. அவங்க 2 பேரும் போகிறாங்க, நீ இன்னமும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்க, இதுக்கு எங்கள் அஜயும் வந்துட்டு நம்ம தான் இப்போ தானே கல்யாணம் முடிச்சிருக்கோம், கொஞ்ச நாள் ஆகட்டுமே சொல்ல, உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லைன்னு சொல்லி பேச, அப்போ அன்பரசு வந்து அஜிக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. சரி, இதுக்கப்புறம் இவங்க கிட்ட பேசி ஒன்றும் ஆகாது, இவன் எதுக்கு ஆஃபீஸ்க்கு போக மாட்டான்றதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும்னு இங்கே வந்து அஜயும் நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே ராகினியும் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ 2 பேருமே கிளம்பி வெளியில் போக, எப்பயுமே வந்து ஜாலியாக பேசிட்டு வர விஜயும் எதுவும் பேசலை, துருதுருன்னு பேசுகிற காவேரியும் எதுவும் பேசலை. 2 பேரும் பேசாமல் அமைதியாகவே இருந்துட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் கழிச்சிங்க காவேரி வந்து விஜய்கிட்ட கேட்க, விஜய் வந்து ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரே வார்த்தையில் முடிச்சிடறாங்க. இல்லை, எப்பயுமே நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருப்பீங்க, இன்னைக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை காவேரி, நீ கொஞ்சம் அமைதியாக வரியா, என்னை பேசி பேசி டென்ஷன் ஆக்காதன்னு சொல்ல, இப்போல்லாம் உங்களை என்னால் புரிஞ்சிக்கவே முடியலைங்க. கொஞ்ச நாள் என்கிட்ட நல்ல விதமாக நடந்துக்கிறீங்க, நல்லா ஜாலியாக பேசுகிறீங்க, இப்போல்லாம் உங்களை எனக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னு அன்றைக்கி தான் சொன்னேன். ஆனால் அடுத்த நிமிஷமே இப்போ பாருங்கள் எப்படி சிடு சிடுன்னு விழுறீங்க பாருங்கன்னு சொல்ல, எங்கள் விஜய் பார்த்து காவேரியை முறைக்கிறாங்க. காவேரியை வந்துட்டு அதுக்காக விடவே இல்லை, பேசிகிட்டே வராங்க. போகிற கொஞ்சம் தூரத்துலேயே வந்துட்டு வண்டி ஸ்டாப் ஆகிடுது. என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, நானும் உன் கூட தானே உட்காந்துருக்கேன், எனக்கு என்ன தெரியும் சொல்லிட்டு எங்கள் விஜய் ரொம்பவே கோவப்படுறாங்க. எங்கள் காவேரி அதுக்கு மேலே எதுவும் பேசாமல் அமைதியாக காருக்குள்ளே இருக்க, இங்கே விஜய் மட்டும் இறங்கி போய் எங்கள் காரை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்று நல்லாவே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த விஜய் வந்து காரை சரி பண்ணிட்டு இருக்க நேரத்தில் இங்கே காவேரி வந்துட்டு என்னாச்சு இவருக்கு, ஏன் இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு ரொம்ப டென்ஷன், ரொம்ப கோவம், அதே யோசனையிலேயே உட்காந்துட்டு இருக்காங்க எங்கள் காவேரி. அந்த நேரம் பார்த்து விஜயும் காரெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. டக்குன்னு விஜய் ஒரு கோவத்தில் வந்துட்டு அதை சரி பண்ணிட்டு இருக்கும் போதே கையை விட்டுறாங்க. இதனால கையில் நல்லாவே அடிபடுறது, ரத்தம் ஊற்ற ரொம்ப சத்தம் போட ஆரம்பிச்சுறாங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு இங்கே காவேரி பத்திரை அடித்து வெளியில் ஓடி வர, எங்கள் கையில் ரத்தத்தோடு நிற்கிற விஜயை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னாச்சு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிற எங்கள் காவேரி இங்கே தன்னுடைய துப்பட்டாவை எடுத்து அவங்க கையிலையும் கட்டி விடுறாங்க. ஒன்றும் இல்லை பதட்டப்படாதீங்கன்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்காது விஜய் குடிச்சிட்டு உட்காடுறாங்க. எங்கள் பார்த்து பண்ண மாட்டிங்களா, எதுக்குங்க இப்படி கையை ஒண்டி விட்டீங்கன்னு சொல்ல, வேணும்னா யாராவது விடுவாங்க அப்படின்னு எங்கள் விஜய் வந்து டென்ஷனாக, இருங்க இப்போ உங்களால் ட்ரைவ் பண்ணவும் முடியாதுல்ல, எனக்கும் இப்போ தான் டிரைவிங்கு கூட சரியாக தெரியாது, நான் எப்படி ட்ரைவ் பண்ணிட்டு போவேன், அப்புறம் எங்கேயாவது போய் கொண்டு விட்டுட்டேன்னா அது வேறு அப்படின்ற மாதிரி யோசிச்ச காவேரி, இப்போ என்ன பண்ணுறது, பேசாமல் ஹாஸ்பிட்டலுக்கும் போயாகணும், சரி ஒரு ஆட்டோ பிடிச்சி போகலான்னு பார்த்தா இந்த பக்கம் ஒரு ஆட்டோ கூட வரமாட்டுது, இவர் வேற வழியில் துடிக்கிறாரே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க, ஏன்னா அந்த வழியால் தான் நேற்று வந்தாங்க. அப்போ தான் அங்கே இருக்கிற எங்கள் நிவினோட வீடும் காவேரிக்கு தெரியும். அந்த இடத்துல நிவினும் வந்துட்டு வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் வரதை காவேரி கவனிக்கிறாங்க. ஆபத்துக்கு பாவம்ல, பேசாமல் நிவினே கூப்பிட்டுன்னு நினச்ச காவேரி இங்கே விஜயை உட்கார வச்சுட்டு ஒரு மறைவில், அதாவது காவேரிக்கு அதாவது காருக்கும் அந்த சைடு உட்காந்துருக்காங்க, காருக்கு இந்த சைடு வர நிவினை பார்த்துட்டு வேகமாக ஓடி போய் நிவினை வந்து கூப்பிட்றாங்க. என்னாச்சு காவேரி, ஏன் பதட்டமாக இருக்குன்னு சொல்லி நிவின் கேட்க, அதுக்கு காவேரியும் நடந்த விஷயத்த சொல்ல, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பதட்டமாக ஓடி வர, என்னாச்சு சாரி என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி எங்கள் விஜய் கோவமாகவே தான் பேசிகிட்டு இருக்காங்க. சரி நானே உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன், நானே கொண்டு வந்து விடுறேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் இதோட ட்ரை பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இங்கே ட்ரை பண்ணுற இடத்துல வந்து உட்காடுறாங்க. ஆனால் அவங்களால ஸ்டேரிங்காக சரியாக கூட பிடிக்க முடியல, ரொம்ப வலியாக இருக்குது, கத்துறாங்க. என்னங்க சொன்ன கேட்க மாட்டிங்களா, நீங்கள் வாங்க வந்து பின்னாடி உட்காருங்க, அதான் நிவின் கொண்டு வந்து விடுறேன்னு சொல்கிறாருல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி விஜயை கூட்டிகிட்டு வந்து பின்னாடி உட்கார வைக்கிறாங்க. ரத்தம் மட்டும் நிற்கவே இல்லை, அவங்க கட்டின துப்பட்டாவையும் தாண்டி ரத்தம் ஊற்றிட்டே இருக்குது. இதனால் இங்கே காவேரி ரொம்ப பயந்து போக தன்னை அறியாமல் கலங்கி அழுகும் ஆரம்பிச்சிடுறாங்க. ஒன்றும் இல்லைன்னு அவங்களே சொல்லிட்டு இங்கே விஜயோட கையை பிடிச்சிட்டு அந்த காரில் பின் சீட்டில் உட்காந்து ரொம்ப அழுக ஆரம்பிக்க, இங்கே ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்க நிவின் என்னாச்சு, இவ எதுக்கு இவ்வளோ பதட்டப்படுறா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. என்னாச்சு போ அப்படின்னு சொல்லி திரும்ப கேட்க, இங்கே காவேரிக்கு பதிலே வரல, ரொம்ப தழுதழுக்குது, குரலெல்லாம் பேசக்கூட முடியலை, கையில் ரத்தம் சொட்ட சொட்ட உட்காந்துருக்க விஜய் இங்கே காவேரி தனக்காக அழுகிறத பார்த்து ரொம்ப சந்தோஷத்தில் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வழியையும் தாண்டி
தனக்காக ஒருத்தி துடிச்சிட்டு இருக்கதை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தனக்குன்னு ஒரு ஆள் இந்த உலகத்தில் இருக்கிறத நினச்சி அவங்க ரொம்ப ஹாப்பியாக உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கே காவேரி தன்னையும் அறியாமல் அந்த கையை வாங்கி தன் மடியில் வச்சு அதில் வர பிளட்டெல்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டு அவங்க கையை இந்த பிடிச்சு வச்சிருக்காங்க, விடவே இல்லை. இதையெல்லாம் கண்ணாடி வழியாக நிவினும் பார்க்குறாங்க. இதோ ஹாஸ்பிட்டல் வந்துட்டுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் கொண்டு நேரத்தை இங்கே விஜய் இங்கே காவேரி வந்து விஜய் கை தங்களாக பிடிச்சு கூட்டிகிட்டு போக உள்ளே போய் கட்டெல்லாம் போட்டு விடுறாங்க. கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்துக்கோங்க, இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி டாக்டர் சொல்ல, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சார் சொல்லிட்டு இங்கே திரும்பவும் காவேரி வந்துட்டு விஜயை கூட்டிகிட்டு வரேன், எனக்காக ஒரு உதவி மட்டும் பண்ண முடியுமா நிவின், என்னையும் விஜய் வீட்டில் கொண்டு வந்து விட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே காவேரியுடைய முகமே சரியில்லை, ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி கேட்க, பின்ன என்ன சந்தோஷமாவா இருப்பாங்க, அவருக்கு அடிபட்டிருக்குன்னா கவலையாக இருக்காதுன்னு சொல்ல, ஆனால் இவளோட நடத்தையில் ரொம்ப சந்தேகமாக இருக்கே, இவ இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணி நம்ம பார்த்தது கிடையாது, இவளோட கண்ணில் காதல் தெரியுது, அதுவும் அதில் நான் இல்லைன்றது நல்லாவே தெரியுதுன்னு எங்கள் நிவினும் புரிஞ்சுக்கிறாங்க. அந்நேரம் பார்த்து காவேரி மெடிசின் வாங்குறதுக்காக மெடிக்கல் ஷாப் போக எங்கள் விஜய்கிட்ட வந்து நிவின் பேச்சு கொடுக்குறாங்க. எப்படிங்க கையை இப்படி கொண்டு விட்டீங்க, பார்த்து பண்ண மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ பாருங்க உங்களால் காவேரி அழுகிறா, இவ இந்த மாதிரி அழுது நான் ஒரு நாளும் பார்த்தது கிடையாது, எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்ல, உடனே நிவின் கிட்ட விஜய் கேட்குறாங்க, என்ன ப்ரோ நேற்று காவேரி உங்களை பார்க்க வந்தாளான்னு சொல்ல, அப்போ நீங்கள் காவேரியை ஃபாலோ பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. சேச்சே, அந்த ராகினி தான் இந்த மாதிரி காவேரியை ஃபாலோ பண்ணி நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட காட்டி எனக்கும் காவேரிக்கு இடையில் பிரச்சனை ஏற்படுத்தணும்னு நினச்சா, அது முடியாத பட்சத்தில் அது அவளுக்கே அசிங்கமாயிடுச்சுன்னு சொல்ல, ஓ இவ இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாளான்னு சொல்லி இங்கே ராகினி நினச்சி ரொம்ப கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் எங்கள் விஜய்கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சு நேற்று என்ன பிரச்சனைன்ற மாதிரி எங்கள் விஜய் வந்துட்டு கேட்க, காவேரி எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்க தானே போகிறான் அப்படின்னு நினச்சவங்க, உடனே நிவின் வந்துட்டு யமுனா விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்காக தான் காவேரி நேற்று என்ன பார்க்க வந்தா, யமுனா என்ன லவ் பண்ணுறாளாம், அதனால தான் காவேரி அதை பற்றி பேசுகிறதுக்காக என்கிட்ட வந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. இதே கேட்டதும் இங்கே முள்ளுக்குள்ளே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஓ அதுக்காக தான் அப்போ வந்தாளா, நேற்று நைட்டு கூட என்கிட்ட சொல்கிறதுக்கு வந்தா, ஆனால் அதை நம்ம கேட்காம அவன் மேலே கோவப்பட்டுட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு இங்கே விஜய் இருந்துகிட்டு இருக்காங்க. இங்கே நடந்த விஷயம் முழுக்க முழுக்க நிவின் மூலமாகவும் தெரிஞ்சுக்கிறாங்க. நிவினுக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது. அதே நேரம் அந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்துறதுக்காக இங்கே விஜய்ட்டையும் கேட்குறாங்க, நீங்கள் காவேரியை லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்ட உடனே அப்படியே எதையுமே அறியாமல் அதிர்ச்சியில் தன்னை மறந்து எங்கள் நிவினே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்களை தான் பாஸ் கேட்குறேன், நீங்கள் காவேரி லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்க, இங்கே எந்த பதிலும் இல்லாமல் எதுக்கு திடீர்னு இப்படி ஒன்று கேட்குறீங்கன்னு சொல்ல, இல்லை இப்போ காரில் வரப்போ நான் உங்கள் 2 பேருமே கவனித்தேன், அதனால தான் கேட்குறேன்னு சொல்ல, காவேரி யாருக்காகவும் இப்படி அழுதது கிடையாது, அவங்க அப்பாவை தவிர்த்து அவங்க அப்பாவுக்காக மட்டுமே யோசிப்பா, அவங்க குடும்பத்தை தவிர வேறு எதை பற்றியும் அவள் யோசிக்க மாட்டா. ஆனால் இன்றைக்கி உங்ககிட்ட நடந்துக்கிட்ட விதம் எனக்கு புதுசாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி காவேரியுடைய மனசில் நான் இல்லைன்னு மட்டும் நல்லா தெரியுது. நீங்கள் காவேரியே 7 மாதத்துக்கு அப்புறம் என் கூட சேர்த்து வைக்கிறதா சொன்னீங்க, ஆனால் அவளோட மனசில் நான் துளி கூட இல்லையோன்ற சந்தேகம் இப்போ அவள் நடந்துக்கிட்ட விதத்துலேருந்து எனக்கு தெரிய வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜய், அப்படி இல்லை ஒன்றும் இல்லை பாஸ் அப்படின்னு சொல்ல, எது என்னமோ ஆனால் இந்த 7 மாதத்துக்கு அப்புறம் தான் எது உண்மைன்ற விஷயமே எனக்கு தெரிய வரும், அது வரைக்கும் நான் பொறுமையாக இருக்கேன். அதே நேரம் காவேரி சொன்ன விஷயத்தை பற்றி என்னால் யோசிக்க கூட முடியாது, யமுனாவை என்னால் லவ் பண்ண முடியாது, அவளை கல்யாணம் பண்ணிக்கவும் முடியாதுன்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு வந்துட்டு பேசிகிட்டு இருக்க நேரத்தில் இங்கே வந்து காவேரி வராங்க. காவேரி கிட்ட சொல்கிறாங்க, சரி காவேரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, என்ன நிவின் எங்களை கொண்டு வந்து விட்டுட்டு போகிறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்க, ஐயோ எனக்கு முக்கியமான வேலை இருக்கே அப்படின்னு அந்த இடத்துலேருந்து நழுவுறதுக்காக நவீனும் பேசிகிட்டு இருக்காங்க. நிவின் இந்த மாதிரி பேசுகிறது புதுசாக இருக்குது, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து வர்றேன்னு சொன்னால் இப்போ முடியாதுன்னு சொல்கிறான். காவேரி அந்த யோசனையில் இருக்க உடனே விஜய் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை காவேரி, இப்போ தான் என் கைக்கு பெயிண்ட் கலர் போட்டிருக்காங்கல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மெதுவாக ட்ரை பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே நிவினையும் அனுப்பி வச்சிடறாங்க. இங்கே நிவின் அதுக்கப்புறமா எங்கள் விஜய் ட்ரை பண்ண பக்கத்தில் இங்கே காவேரி உட்காந்து அவங்க கையை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன காவேரி ரொம்ப பதறி போயிட்டியான்னு சொல்ல, பின்ன இருக்காதாங்க, நீங்கள் இந்த மாதிரி கையை கொண்டு விடுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லைன்னு சொல்ல, இந்த மாதிரி கையை விட்டது கூட ஒரு வகையில் சந்தோஷம்தான் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே விஜய் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. என்னங்க நீங்கள் வித்தியாசமாக இருக்கீங்க, நேற்றுலேருந்து தலைவலிக்குதுன்னு ஒரு சின்ன தலைவலிக்கு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்தீங்க, இன்னைக்கு இப்படி அடிபட்டிருக்கு நல்லா சிரிச்சிட்டு வரீங்க, உங்களை என்னால் புரிஞ்சிக்கவே முடியலைன்னு இங்கே காவேரி சொல்ல, அதுக்கு விஜயும் போக போக புரிஞ்சுப்ப காவேரின்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ காவேரி தனக்காக அழுத நினச்சோம், அதே நேரம் நேற்று நடந்த விஷயத்தை நினச்சோம் நிவின் மனசில்
இங்க நிவின் சொன்ன மாதிரி கண்டிப்பா காவேரி மனசுல நம்ம தான் இருக்கோமோன்ற ஒரு சந்தேகமும், சந்தோஷமும் இங்க விஜய்க்கு பயங்கரமா இருக்கு. அதனால விஜய் ரொம்ப சந்தோஷமா வலியையும் தாண்டி இங்க காவேரிய நெனச்சு அந்த ஒரு ஃபீலிங்ல இங்க வண்டியையும் ஓட்டிட்டு இருக்க. இங்க காவேரிக்கு விஜய் நடந்துக்கிறது ரொம்ப புதுசாவும் இருக்கு. அதே நேரம் நம்ம ஏன் இவருக்காக இவ்ளோ பதறி துடிச்சு போனோன்ற ஒரு விதமான எண்ணமும் இங்க காவேரிக்கு வருது. கண்டிப்பா விஜய் காவேரியோட காதல் தான் வந்துட்டு கைகூடவும் போகுது. கண்டிப்பா நிவின் இதுலேருந்து ஒதுங்கி யமுனாவை தான் கல்யாணமும் பண்ணிக்க போறாங்க.